ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸுக்கு கூட இது சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த சூப்பரான ரெசிபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். கடாயில் வந்து 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானது. இதில் வந்து 3 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவே வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவையான உப்பை வந்து இப்போவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே காரத்துக்கு ஏற்றப்பல மிளகாய் தூளும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். மசாலா சேர்க்கும் போது அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுருங்க, அப்படி இல்லைன்னா கீழே அடி பிடிக்கும். கடைசியாக வந்து இதில் தக்காளி சேர்க்க மாட்டோம், அதனால் வந்து 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை தூவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. இப்போது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நான் ப்ரெட்டு தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட்டு அப்படி இல்லைன்னா ப்ரௌன் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டீஸ்க்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் ஒரு சின்ன மூடியோ அப்படி இல்லைன்னா கிண்ணம் வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணியாச்சு. ஸ்டஃபிங்கும் வந்து ரெடியாக இருக்குது. இன்னொரு பவுலில் வந்து 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன். 2 அப்படி இல்லைன்னா 3 வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், கலருக்காகவும் அந்த முட்டையோட ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காகவும். இது கூடவே 1 ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணது தான். அப்புறம் பொடியாக கட் பண்ண மல்லி இலையும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து முட்டையை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது. கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டில் வந்து அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சதை கொஞ்சமாக வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டை மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா அமுக்கி விடுங்க, அப்போ தான் வந்து ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும். அதுக்குள்ளேயே நான் வந்து ஒரு தோசைக்கல்லும் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றதுனால நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்க வேணாம், 1 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். இதுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. இப்போ வந்து இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து முட்டையில் வந்து முக்கிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். 2 சைடு வெந்ததுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து ரெடி ஆயிரும். சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஸ்நாக்ஸுக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். 2 சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.